ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட கரண்ட் மேக்கப் ரூட்டீன். நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ரூட்டீன் ஃபாலோ பண்ணதே கிடையாது. நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் அதுக்கெல்லாம் பெருசாக காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. பட் இந்த ஒரு மேக்கப் லுக் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி சூப்பராக இருக்குங்கக்கா, எப்படி இந்த மேக்கப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் நல்லா இருக்குது, உனக்கு ஃபேஸ்க்கு செட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நிறைய கிளைண்ட்ஸும் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அக்கா, எனக்கு இந்த மாதிரி பேஸ் வந்து ரொம்ப ஸ்கின் ஃபினிஷில் இருக்கணும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது ஆனால் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லுக்கை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரைமர் வாட்டர் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் யூஸுங்க. ஸோ நான் ப்ரைமர் வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 to 2 minutes வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னோடய ஃபேஸில் இருக்க கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமே பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு என்னோடய ஷேடை விட 2 ஷேட் டார்க்கர் ஷேடை எடுத்து அதை வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். கன்சீல் கலர் கரெக்ஷன்னே வந்து சொல்லலாம். அதை கரெக்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஹாலோ டிண்டட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் மீடியம். ஸோ அதையும் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். கம்மியாக எடுத்தாலே ரொம்ப நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அண்ட் அதையும் வந்து அப்ளை பண்ணி முடித்த பிறகு அடுத்தது வந்து இப்போ ஹைலைட் பண்ண போகிறேன். லிக்விட் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ லிக்விட் ஹைலைட்டருக்கு இங்கே வந்து பிஏசியோட லைட்டர் ஷேட் கன்சீலர், என்னை விட 2 ஷேடை வந்து லைட்டர் ஷேட் கன்சீலரை எடுத்து ஐஸ்க்கு கீழே, அதுக்கப்புறம் நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், அப்புறம் ஃபோர்ஹெட்டில், சின்லலாம் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடித்த பிறகு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். காம்பேக்ட் பவுடருக்கு வந்து நான் யூஸ் பண்ணது மேக்கோட காம்பேக்ட் பவுடர். அண்ட் இந்த ஷேட் வந்து 42 NC42 வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளாரில் இருந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ சூப்பருங்க. நான் யூஸ் பண்ண ப்ளஷ்லேயே எனக்கு ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ப்ளஷ் தான். ஐஸ்க்கு வந்து கலருக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட என்ன அவுட்ஃபிட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் வச்சு விளையாடலாம். நான் இங்கே இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான பேலட், இது ஹுடா பியூட்டியோட நாட்டி பேலட். அண்ட் இந்த பேலட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து டிரான்சிஷன் ஷேடாக வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த கலரை இன்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் மரூன் ஷேடு எடுத்து அவுட்டர் கார்னரில் வந்து வச்சுட்டேன். அதையும் வந்து பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ அதை விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐஸ் வந்து டெப்த் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் மிக்ஸ்டு, ரோஸ் மிக்ஸ்டு பர்டிகுலர் கலர் காம்பினேஷன் இருந்தது. ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட நம்ம கையில் வச்சு ஷிம்மரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஷேடை எடுத்து நான் ஐஸில் வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ ஐலைனருக்கு இன்சைட்டோட ஐலைனர் வச்சு அழகாக வந்து லைன் பண்ணிக்கிறேன். அனஸ்தாசியோட ப்ரௌ பொமேட் வச்சு தான் நான் வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணேன். அண்ட் தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைட் லைன் பண்ணிக்கிறேன். டைட் லைனில் வந்து அப்பர் வாட்டர் லைனுக்கு மட்டும் டைட் லைன் பண்ணிவிட்டு கீழே வந்து நியூட் காஜல் பென்சில் வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கீழே வந்து கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிரான்சிஷன் ஷேடுக்கு வந்து யூஸ் பண்ணல, அதே ப்ரௌனும் டீப் மரூனும் அதை வந்து கீழே வந்து வாட்டர் லைனில் வந்து ஸ்மச் பண்ணி விடுறேன். ஸோ அடுத்தது நான் வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது டாட் அண்ட் கீயோட லிப் பாம். கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினனால சரி தீக்கணுமேன்ட்டு நான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஐ மேஜிக் டச்சோட இந்த ஒரு ப்ளஷ் பேலட்டில் இருந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சி பிங்க் டோனில் உள்ள இந்த ஒரு ஷேடை யூஸ் பண்ணி லைக் ப்ளஷ் போட்டுக்கிறேன். தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ் வச்சு நான் ஃபேஸை வந்து மேக் பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டருக்கு இங்கே வந்து பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லலாம் வந்து ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்காந்துட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைக் ஸ்கர்ட் அண்ட் டாப்னால நான் யூஸ் பண்ண ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைக் எல்லா ஹேரும் ஒரு பக்கம் எடுத்து போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் ஸ்டைலில் வந்து போட்டேன். ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா எல்லா முடியும் ஒரு பக்கம் ஒதுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பின்னை வச்சு மேலேயும் கீழேயும் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஹேர் இன்னும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த ஹேரையும்
எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அப்படியே மெல்லிஸாக சீப்பில் வந்து லைட்டாக பட்டும் படாமல் அப்படியே சீவி எடுத்து கொண்டு வந்து அந்த நம்ம பின் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு பின்னு அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த பின் தெரியாத விதத்தில் வந்து நம்ம இந்த பின்னையும் இந்த முடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிடுறோம். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகம் பின் யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது, பார்க்கவே நீட்டாக அழகாக சட்டிலாக இருக்கும். அண்ட் தென் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பின்னி போடலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எண்ட்ஸ்லலாம் வந்து அப்படியே சும்மா ரேண்டமாக வந்து இந்த டாங்ஸ் வச்சு அப்படியே கேர்ள் வந்து பண்ணி விடுறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய முடிக்கு எந்த விதமான ஹீட்டிங் டூல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் நம்மளோட ஜோன், அதாவது நம்ம சேனலுக்கு ஸ்டைலிங்க்கு அதெல்லாம் தேவைப்படுறனால இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா நீங்களும் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும், ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாங்க இப்போ அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் ஃப்ரம் அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணேன். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஷர்ட், இந்த ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் வர ஒரு ஷர்ட்டு, விமன் ஷர்ட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் பிபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கலர் ஷர்ட்டில் வந்து குட்டி குட்டி கோல்டன் டாட்ஸ் இருக்கும். பர்ஃபெக்ட் ஃபார் அன் ஓணம் அவுட்ஃபிட். லாஸ்ட் மினிட்ல யாராச்சும் சர்ச் பண்ணிட்டு இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அண்ட் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரூன் கலர் ஷேட் போட்டேன். பட் இந்த ஒரு ஸ்கர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாத மாதிரி காட்டுது, அது இடுப்பு கிட்ட ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி காட்டுது. எனக்கு வந்து ஓவரால் அவுட்ஃபிட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி கூடயும் நீங்கள் வந்து உங்களோட ஓணம் அவுட்ஃபிட்டை வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சூட் ஆகும். நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி லுக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லுக்குக்கு நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல், இது ஃபஸ்ட்டு வேணா செகண்ட் வேணான்னு கேட்டால் எனக்கு செகண்ட் ஒன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஒன்னும் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கர்ட் அண்ட் டாப் மாடல் தான். ஸோ மாடல் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெப்ளம் டாப் மாதிரி ஒரு கோல்டன் பேஜ் ஷேடில். அண்ட் இதுவும் வந்து அமேசான்லேருந்து தான் பிக் பண்ணேன். ஸ்கர்ட்டும் வந்து அமேசானில் தான். ஃபஸ்ட் ஸ்கர்ட்டை விட செகண்ட் ஸ்கர்ட் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக ஒதுங்கி காட்டுச்சு. இது வந்து ஒரே பேஜ் கலரில் போட வேணாம், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிங்க் கலரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிங்க் கலர் துப்பட்டா வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் தோடுக்கு வந்து ஜும்கா மாதிரி வந்து வேர் பண்ணியிருக்கேன். நெக்கில் வந்து எதுவுமே போடல, பிகாஸ் ஜும்கா வந்து கீழே வரைக்கும் வருது இல்லையா, அதனால எதுவுமே வேர் பண்ணல. ஹேண்டுக்கு அதே மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரே ஒரு வாட்ச் வச்சுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்காக செகண்ட் லுக்கான்னு கேட்டால் செகண்ட் லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஸ்டைலிங் வீடியோஸ்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then take care, டாடா, bye bye.